வணக்கம். ஆ ஹோட்டலுடைய நெளிவு சுழிவுகள், ஹோட்டல் தொடங்குவது எப்படி? ஹோட்டல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? ஒரு தொழிலாளிய நம்ம எப்படி தக்க வைக்கலாம்? ஒரு உணவுப் பொருட்கள எப்படி கரெக்டான முறையில சரியா செஞ்சு, அத சேல்ஸ் பண்ணணும்? கஸ்டமர் வாடிக்கையாளர்கள எப்படி நம்ம அனுசரணையா நடந்துக்கிறணும்? அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன பங்களிப்பா என்னுடைய அனுபவத்துல 15 வருஷ அனுபவத்துல ஆ நான் வீடியோவா போடணும்னு நெனைச்சேன் நானு. நாங்களும் ஒரு சின்னதா யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா, என் பையன் அடிக்கடி கேட்பான். "என்ன டாடி நீங்க 25 வருஷமா ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துருக்கீங்க. ஆ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நீங்க சொல்லுங்க டாடின்னு" என் பையன் கேட்கும்போது, நான் நெனைப்பேன், "டேய் இந்த மாரி விஷயத்தலாம் நம்ம அடிக்கடி சொல்ல முடியாதுடா. அதெல்லாம் உள்ளுணர்வோட இருக்கும்" அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், "நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது டாடி, மக்கு டாடி. நீங்க ஏதாவது பண்ணியிருந்தா தானே சொல்லப் போறீங்க" அப்படின்ற மாரி கிண்டலா கேட்டான். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவு தான் இந்த ஹோட்டல பத்தி நம்ம எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு. ஆமாங்க. நான் ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு ஹோட்டல் நடத்துறவருங்க. ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு அங்க ஸ்டாண்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இங்க ஒரு 10 வருஷமா ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆ எங்களுடைய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, முனியாண்டி விலாஸ் மாரி. ஆனா நாங்க முனியாண்டி விலாஸ்ன்னு பேர் வைக்காத ஒரு முனியாண்டி விலாஸ். ஸோ என்னுடைய பொண்ணு பேர்ல நாங்க ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஹோட்டலுடைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தொழில எப்படி செய்யணும்? அத எப்படி ஆரம்பிக்கணும்? அ அந்த தொழில எப்படி நேர்த்தியா நடத்த முடியும்? ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்தா, அ உடனே ஜெயிச்சிடலான்ட்டு நெறைய பேர் தெருவுக்கு 10 ஹோட்டல் வைக்கிறாங்க. நானே பார்த்துட்டு இருக்கேன். ஆனா, அந்த ஹோட்டல் வச்சவங்களுடைய பொருள கூட நான் வாங்கி கூட பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா, ஹோட்டல் வச்சா மட்டும் பத்தாது. லாபம் இருக்குன்னு இன்னொருத்தவங்க கேட்டு அத நடந்துகிட்ட பண்ணா பத்தாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹோட்டல் வைக்க நம்மளுக்கு முதல்ல திறமை இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது தொழில் தெரியுமா? அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் ஒரு 50% இருக்கணும். அட்லீஸ்ட் தோசை போட தெரியணும். ஒரு சாம்பார் வைக்க தெரியணும். 2 தேங்காய் சட்னி, கார சட்னியா ரெடி பண்ண தெரியணும். இந்த மாரி சின்ன சின்ன லெவல்கள் தெரிஞ்சா கூட நம்மளுக்கு மேன் பவர் இல்லாதம்போது அத நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஹோட்டல் தொடங்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, மேன் பவர் பிரச்சனை பயங்கரமா வரும். நம்ம ஒரு ரூ. 5,00,000 ஹோட்டல் தொடங்குறோம் அப்படின்னா, பொருள் வாங்கி போட்டுருவோம், அட்வான்ஸ் குடுத்துருவோம், கடை பிடிச்சிருவோம். நல்ல இடத்துல கூட கடை பிடிச்சிருவோம். ஆனா, 5 பேர் ரெடி பண்ணி வச்சிருப்போம். மொத நாளே மாஸ்டர் வரமாட்டான். ஸோ குடிச்சிட்டு மட்டையாயிருவாய்ங்க. ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கேன். கரெக்ட்டா ஒரு ரூ. 7,00,000 போட்டு நான் கடை தொறக்குன மொத நாள், நைட்டு முடிய கடை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு, மாஸ்டர் என் கூட இருந்துட்டு 11 மணிக்கு ரூமுக்கு போயிட்டு, மறுநாள் காலையில 5 மணிக்கு கடை திறக்க வரல. எங்களுக்கு அனுபவம் இருந்ததுனால அன்னைக்கு நாங்க சமாளிச்சோம். அன்னைக்கு பிசினஸ் வெறும் ரூ. 150 தான். வெறும் ரூ. 150. நானும் என் மனைவியும் அத பார்த்து, சரி இன்னைக்கு கடை திறந்துட்டோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும்? எனக்கு பார்த்தீங்கன்னா, தோசை நான் சூப்பரா போடுவேன். என் ஒய்ஃப் சிக்கன் ரைஸ் போடுவாங்க, புரோட்டா போடுவாங்க. ஸோ இத வச்சு நாங்க போடுவோம். இந்த கடைய நடத்துவோம்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த கடைய நாங்க முன்னாடி கொண்டு வந்தோம். அப்படியே ஒவ்வொரு கஸ்டமரா ஒரு சமையல் மாஸ்டர் வந்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு சப்ளையர் வந்தாரு. அதுக்கப்புறம் புரோட்டா மாஸ்டர் வந்தாரு. இன்னைக்கு இந்த கடையோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 25,000. ரூ. 25,000 ஓடுதே இவங்க சம்பாரிக்கிறாங்களா? இவங்க லாபம் சம்பாரிக்கிறாங்களான்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லவே இல்ல. ஸோ நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாரி, அதாவது இன்றைய உணவு இன்னைக்கு நானு, என் மனைவி 2 பசங்க சாப்பாடு கிடைச்சா போதுன்ற காலகட்டத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா, இதுல எவ்வளவு இடர்பாடு இருக்கு. இதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்யணும்ன்றது என்னுடைய அனுபவத்துல இருந்து தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம ஹோட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பார்க்கும்போது திறக்கும்போது ஒரு புது ஹோட்டல் திறக்கும்போது தோணும். "ஏய் என்னடா சீக்கிரமே ஹோட்டல் திறந்துட்டாய்ங்க." டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் என்னன்னா ரூ. 2,00,000 அந்த ஹோட்டல் திறந்துரலாம். அப்படின்ற மனநம்பிக்கைய நெறைய பேர் வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு இட்லி மட்டும் தெரிஞ்சா இட்லி மட்டும் போடுங்க. தோசை மட்டும் தெரிஞ்சா தோசை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன தெளிவா தெரியுதோ, டேஸ்ட்டா பண்ண தெரியும், அத மட்டும் பண்ணுங்க. 100 ப்ராடக்ட் வச்சு ஒரு ஹோட்டல் திறக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா போடத் தெரியும்னா, அந்த சிக்கன் ரைஸ் கூட என்னென்ன இருக்கோ, அத மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கங்க. இல்ல உங்க மனைவி வச்சுக்கங்க. இல்ல உங்க குழந்தைகள் சப்போர்ட் பண்ணட்டும். அப்படி ஒரு விஷயத்த தொடங்குங்க. நான் மொத்தமா சிக்கன் ரைஸ் இன்னொருத்தர பார்த்து, அங்க சிக்கன் ரைஸ் கூட்டமா இருக்கு. இங்க சாப்பாடு கூட்டமா இருக்கு. இங்க தோசை கூட்டமா இருக்கு. அப்படின்ட்டு ஒரு தொழில எப்பயுமே ஆரம்பிக்காதீங்க. ஒவ்வொரு தொழில ஆரம்பிக்கும்போதும் நம்ம நினைக்கணும். நம்ம அதாவது கனவு காணக்கூடாது. நெறையா வீடியோ நான் பார்த்தேன். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன்.
இன்றைய ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வருமானம் எப்படி வரும்? கொள்ளையடிக்கிறதா? ஒரு தோசை ஒரு 10 ரூபா மாவு வித்தாதான் 30 ரூபா தோசை விக்க முடியும். கல் தோசை 15 ரூபா, பிளைன் தோசை 30 ரூபா. அப்படின்ற ரேஞ்சில தான் தோசை விக்க முடியும். ஒரு நாளைக்கு 10,000 எப்படி சம்பாதிக்க முடியும்? வித்தாதான் சம்பாதிக்க முடியும். நல்லா குடுத்தாதான் சம்பாதிக்க முடியும். கஸ்டமர் ரிப்பீட் வந்தாதான் நம்ம ஒரு 1000, 2000 ரூபாய் சேல்ஸே ஆகும். எப்படிதான் அவங்க அந்த மாதிரிலாம் நம்மள நம்மள உசுப்பேத்துறாங்களா? இல்ல அவங்க வீடியோ ரீச் ஆகுறதுக்காக அப்படி போடுறாங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் அதெல்லாம் நினைக்கும்போது நான் ஹோட்டல் வச்சுக்கும்போது எனக்கே பார்த்து சிரிப்பேன். என்னடா அந்த 2000 ரூபா கூட பால் பாக்கெட் கூட ஒரு நாளைக்கு காசு எடுத்து வர முடியாது. என் பையன் கலாய்ப்பான். டாடி பர்ஸ்ல எவ்வளவு வச்சிருக்கேன்னு. நான் அப்பதான் நினைப்பேன். பர்ஸ்ல 50 ரூபா தான்டா இருக்கு. பால் பாக்கெட் கூட காசு இல்லையா டாடி அப்படின்னுப்பான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஹோட்டல் நடத்துறன்றது ஒவ்வொரு தினமும் போராடுறது. ஒவ்வொரு தினம் லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நஷ்டமும் சம்பாதிப்போம்னு உங்களுக்கு தெரியாது. வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் 7 நாள்ல 3 நாள் தான் பிசினஸ் ஸ்டாப்பா இருக்கும். 3 நாள் 4 நாள் பிசினஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். யாருக்குமே தெரியாது. ஹோட்டல் தொடங்கினாதான் அவனுடைய மென்டாலிட்டி தெரியும். திறந்து ஒரு வாரத்துல க்ளோஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல புரோட்டா கல்ல எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவான். அடுப்பை வித்துட்டு போயிடுவான். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். 10 பேர்கிட்ட கந்து எடுத்திருப்பான். இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஊர் பொறுமைக்கு அவன் சொன்னேன் இவன் சொன்னேன் அவன் கடையை வேடிக்கை பார்த்தேன் இவன் கடையை வேடிக்கை பார்த்து நிறைய ஹோட்டல் தொடங்குவாங்க. அந்த மென்டாலிட்டியில யாருமே ஹோட்டல் தொடங்காதீங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க. உங்களுக்கு அந்த ஹோட்டல் தொழிலை பத்தி தெரிஞ்சு எங்கேயாவது பழக்கப்பட்டு ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோட்டல் தொழிலை நம்பி தொடங்குங்க. இல்லையா அந்த ஹோட்டல் தொழில் பக்கம் போகாதீங்க. வேற ஏதாவது வேலை செய்யுங்க. வேற ஏதாவது கத்துக்குங்க. கத்துக்கிட்டு 50 பொருள் இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், சிக்கன் நூடுல்ஸ், பிரியாணி 100 ஐட்டம் இருந்தால் தான் ஹோட்டல் கிடையாது. 4 ஐட்டம் இருந்தால் கூட உணவகம் தான். அந்த 4 ஐட்டத்தை நம்ம சிறப்பாக கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இன்னைக்கு நான் என்னுடைய அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து பேசினேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக தொழிலாளர்கள் வந்து என்னென்ன தொழிலாளர்கள் எவ்வளவு அவங்க வேலை செய்வாங்க, அவங்களுடைய சம்பளம் என்ன, நம்ம அந்த லாபம் எப்படி அதை அதாவது வந்து வியாபாரம் ஆகிற அன்னைக்கு வியாபாரம் ஆகாத அன்னைக்கு நம்ம எப்படிலாம் நம்ம பிஸ்னஸை வந்து ஒரு பொருளை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும், நஷ்டத்தை குறைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவும் உங்களையும் நான் போர் அடிக்க நினைக்கல. ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் என் அனுபவத்திலிருந்து நான் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.